ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பாலாடையிலிருந்து வீட்டில் வாங்கக்கூடிய பால் யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி நெய் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம பால் காய்ச்சும் போது வரக்கூடிய ஆடையை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் இருக்கும். அந்த அளவு பாக்ஸில் நான் பால் ஆடையை ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 பெரிய பாத்திரத்தில் நல்ல தண்ணி வந்து எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து மிக்சியில் நம்ம அந்த பாலாடையெல்லாம் மாற்றுறோம். இது இன்னும் ஃப்ரீஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பிளண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதில் ஒரு 5 to 10 மினிட்ஸ். இப்போ ஆஃப்டர்நூன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மார்னிங்கே வந்து நீங்கள் அது எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. அது எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு பிளண்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் அது பிளண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா தண்ணியெலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்தோம். இப்படி மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் நமக்கு பட்டர். ஸோ இதை அப்படியே நான் தண்ணியில் போட போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம சில் வாட்டர் கூட இதுக்கு நம்ம நார்மல் வாட்டருக்கு பதிலாக சில் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளண்ட் பண்ண எல்லாத்தையுமே நான் தண்ணியில் மாற்றிடுறேன். இப்போ இந்த தண்ணியில் மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா பட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும். அதில் உள்ள அந்த பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம அந்த பாலையும் பட்டரையும் பிரித்து எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த பட்டர் எல்லாத்தையுமே இன்னொரு தண்ணியில் மாற்றுறேன். ஏன்னா அதில் உள்ள அந்த பால் எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுக்கணும். அப்போ தான் நம்ம நெய் வந்து உருக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக உருக்கலாம். இல்லைன்னா அந்த பாலும் சேர்ந்தது ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆகி ரொம்ப லேட் ஆகும். ஸோ மறுபடியும் நான் மீதி உள்ள பாலாடை எல்லாமே மிக்சியில் அடித்து மறுபடியும் அந்த தண்ணியில் மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து கிடைக்கிற பட்டர் வந்து நான் மறுபடியும் இந்த நார்மல் நல்ல தண்ணிக்கு மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம அந்த வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்ல கிளியரான வாட்டர் இருக்கிற வரையும் நம்ம ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து மாற்றி மாற்றி தண்ணி மாற்றி மாற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அந்த பட்டரை. ஸோ மறுபடியும் இப்போ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மில்கியாக தான் இருக்குது. ஸோ அதனால இன்னும் நல்லா அந்த வாட்டர் வந்து இன்னும் நல்லா கிளியராக இருக்கணும். அதனால இன்னொரு தண்ணியில் நான் மாற்றுறேன். இன்னொரு தண்ணியில் அந்த பட்டர்லாம் போட்டு வாஷ் பண்ணுறேன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த பால் எல்லாமே ஃபுல்லாக கிளியராக வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து உருக்கும்போது கொஞ்சம் டைமிங் வந்து கம்மியாகும். நீங்கள் இந்த பாலோடு போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அடியிலலாம் ரொம்ப டெபாசிட் ஆகும். ஸோ அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் வாஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் அந்த பால் கலர் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருக்குது பாருங்கள். அந்த லெஃப்ட் சைடில் உள்ள அந்த பாத்திரத்தில் பாருங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இது இன்னொரு டைம் கூட வாஷ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா வெண்ணெய் சில பேர் நினைக்கலாம் இப்படி திருப்பி திருப்பி வாஷ் பண்ணால் வெண்ணெய்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. வெண்ணெய் எங்கேயுமே போகாது, அது நம்ம தண்ணியிலே தான் மிதக்கும். ஸோ அதனால் அதை நம்ம பயப்பட வேணாம். ஒரு 2 or 3 டைம்ஸ் கூட நம்ம நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு. ஒரு 1.5 லிட்டர் பாலாடையிலேருந்து நமக்கு வந்து இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம உருக்கி நம்ம நெய் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ நெய் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் யூஸ்வலாக எப்பயுமே அலுமினியமில் தான் எடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் பட்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டோர் பண்ணிட்டேன். பாலாடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டோர் பண்ணிட்டனால எனக்கு அந்த வீட்டில் இருந்த கடாய் வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் இது சில்வர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியான பாத்திரம் எடுக்கும்போது அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பிடிக்கும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டர் எல்லாத்தையுமே நான் அந்த கடாயில் மாற்றிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு நெய் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பட்டர் இருக்கும்போது ஒரு 1/2 hour கூட ஆகும். அந்த நெய் வந்து ப்ராப்பராக அதுலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா
ஐயோ ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு போல இருக்கு, நெய்யே வரல. இது என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே இருந்துச்சு. நல்ல பால் மாதிரி ஒரு மாதிரி பொங்கி பொங்கி வர ஆரம்பிச்சுது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகுது. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறனால எனக்கு அது தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். ஸோ அதனால வந்து நெய் வராதுன்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டரில் உள்ள நெய் வந்து பிரிய பிரிய அந்த பட்டரில் உள்ள அந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து டெபாசிட் ஆகும். அதை வந்து நீங்கள் கரண்டி வச்சு சுரண்டி விடாதீங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அது ஃபுல்லாக கருப்பு கருப்பாக ஆகிடும். அதெல்லாம் முடிஞ்ச வரை டெபாசிட் ஆகுதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச வரை நீங்கள் அது டெபாசிட் ஆகாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படி அதையும் தாண்டி டெபாசிட் ஆகுது அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அப்படியே அடியில தான் இருக்கும், டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு கீ வந்து நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கீ வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முருங்கை இலை போடலாம். முருங்கை இலை வந்து கொஞ்சமாக உருவி போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நெய் பிரிஞ்சு வரும். முருங்கை இலை இல்லை அப்படின்றவங்க வந்து ஒரு 4-5 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட முருங்கை இலை இல்லை, அதனால நானுமே ஒரு 4-5 மிளகு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் கிண்டிகிட்டே இருங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போது பாலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரியுதுன்னா தண்ணி தனியாக, அந்த பாலுடைய கண்டென்ட் தனியாக ஒரு மாதிரி பிரிஞ்சு வரும் இல்லையா? அது மாதிரி இது வந்து கொதிக்க 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 நெய் வந்து தனியாக அப்படியே பிரிஞ்சு வரும். பால் 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 எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே அடியில் வந்து டெபாசிட் ஆகிக்கும். இது ஆல்ரெடி நான் கீழே கொஞ்சம் டெபாசிட் ஆனதை எடுத்துட்டேன், அதனால அது கருப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை வெளியில் எடுத்து போட்டுட்டேன். ஸோ அழகாக திரண்டு வருது பார்த்தீங்களா? மேலே அந்த பால் அந்த பட்டரில் உள்ள அந்த அதர் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறும். ப்ரௌனிஷாக மாறி நம்ம அந்த கடாயிலே வந்து கீழே அடியில் வந்து ஒரு மாதிரி டெபாசிட் ஆகும். நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லா நெய்யுமே வந்து அழகாக திரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போது நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 70% ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியுதா? மேலே அந்த ஆயில் மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது இன்னும் சப்போஸ் இது திரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட ஒரு 2-3 மிளகு வந்து ஆட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மாதிரி தான் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நல்லா மேலே அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ அந்த ஸ்டேஜில் மறுபடியும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஃபுல்லாக கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு மீடியமாக கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அது நம்ம ஒரு தடவை பண்ணி பார்க்குறப்போ நமக்கு அடுத்தடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லாவே திரிஞ்சு வந்துருச்சு. அந்த பட்டர் கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே டெபாசிட் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த கடைசி ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். இதில் வேணால் கொஞ்சம் வேணால் ஹீட் கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அது கொஞ்சம் ஈஸியாகவே நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஹோம்மேட் கீ. ஆக்சுவலி நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு 1.5 லிட்டர் இல்லைன்னா ஒரு 2 லிட்டர் வாங்குவேன் டெய்லியும். ஸோ அதில் வர அந்த பாலாடை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆக்சுவலி எப்பயுமே அடிக்கடி எடுத்துருவேன். ஒரு 1 வீக்கு ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த முறை வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எனக்கு பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் நிறையாவே ஸ்டோர் ஆகிடுச்சு. நமக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் எப்பயுமே யூஸ்வலாக வந்து ஹோம்மேட் கீ தான் கொடுப்பேன். நாங்கள் கூட கொஞ்சம் வெளியில் வாங்குறது சில டைம் யூஸ் பண்ணால் கூட பாப்பாவுக்கு கொடுக்கறது எப்பயுமே வந்து ஹோம்மேட் கீ தான். இந்த கீயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கீ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இது எதனால் க்ளோ ஆகுது அப்படின்னா நம்ம குடலில் உள்ள எல்லா கழிவுகளையுமே வந்து இது நல்லா கிளியர் பண்ணும். நீங்கள் வந்து அந்த டாக்டர் ஷர்மிகா கூட சொல்லியிருப்பாங்க, டெய்லியுமே வந்து வெறும் வயிற்றுல கீ வந்து கொஞ்சம் உருக்கி குடிக்கிறது வந்து ஸ்கின் க்ளோ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம உடம்புல கழிவுகள் இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராகவே இந்த மாதிரி வீட்டில் பால் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஹாலிடே டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம
எடுத்து அந்த வீட்டில் செய்கிற அந்த நெய் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் கடையில் வாங்குறதுக்கே தோணாது. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அதை உருக்கும் போதே அந்த வாசனை இருக்கே அப்பா அப்படி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து எவ்வளோ லிட்டர் 1.5 லிட்டரு நான் பாலாடை வச்சுருந்தேன். ஸோ எனக்கு எவ்வளோ வந்து கீ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் கீ கிடச்சிது. ஆனால் பியோர் கீ, நல்லா ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ப்ரிப்ரேஷன் டைமும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து இது வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா அது ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக அப்படியே டெபாசிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் ஆறுறதுக்கு முன்னாடி சூடாகவே வந்து நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். இது வந்து ஸ்டீல் ஃபில்டர் தான், இந்த கார்னர் மட்டும்தான் பிளாஸ்டிக் இருக்குது. ஸ்டீல் ஃபில்டரு, பிளாஸ்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டீலில் எது வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதே பாத்திரத்துக்கு டைரெக்டாகவே மாற்றிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீதி பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக வந்து இவ்வளோ இது டெபாசிட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து மறுபடியும் நான் கொஞ்சம் ஹீட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கீ எடுத்தேன். அதை ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள். ஒரு 50 ml கிட்ட, ஒரு 25 ml வந்திருக்கும் அதிலிருந்து. ஸோ அதை மறுபடியும் ஹீட் பண்ணி கொஞ்சம் எடுத்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/2 லிட்டர் கீ எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த டப்பா ஃபுல்லாகவே நமக்கு கீ தான். ஸோ இப்படியும் ஒரு 1 month யூஸ்வலாக தாராளமாக தோசை எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டிலையே நம்ம வாங்குகிற பால்லையே பாலாடையை வச்சு நம்ம கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.